காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. இதுல என்ன சாவி காணோம்? ஐயோ, ஸ்கூல் பிள்ளைங்க டூர் வந்திருக்க நேரமாச்சு. எந்த கூண்டோட சாவின்னு தெரியலையே. யோ, சொன்னா புரியாதா? நான் இங்க தாமியா இருக்கேன். என்ன நினப்பு இருக்கா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அக்காவோட குழந்தை பிறந்த நாள். மயில் குஞ்சு வேணும். எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன்? நான் சொன்ன மாதிரி உங்க அக்கா கையில சாயந்தரம் மயில் குஞ்சு இருக்கும். சரியா? 3 மணிக்கு மயில் குஞ்சு இருக்கணும். கை நீட்டி பணம் வாங்கினால சும்மா போட போட்டு குஞ்சு என்னாச்சு டார்ச்சர் பண்ணாத. அப்புறம் நான் தான் 2 ரெக்கையை சொல்லிட்டு குஞ்சு மாதிரி வந்து நிக்கணும். வையா போனேன். நான் சாவியை காணங்க, அவன் குஞ்சை காணங்க. எங்க போச்சுன்னு தெரியாது சாவி. அட, வண்டிக்கு தேங்க்ஸ் சொல்ல கூப்பிட்றானோ? சொல்றா. என்னடா கதிரு, இன்னும் சாலா? என்னடா ஊருக்கு போலியான்ற மாதிரி கேட்குற? இல்லை, கடையாக போய் கஷ்டப்பட்டு மாத்திரை வாங்கினியா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுடா. சரி, நேற்று அடித்த குவார்ட்டரில் மீதி எங்கடா வச்ச? அடா பாவி. ஆனால் ஒன்றுடா, இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு என் காதலி கழுத்தில் தாலி ஏறும்போது நான் கட் பண்ணிட்டியா? கட்டிங் வரவெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டா இதுதான். என்னம்மா? பாத்ரூம் போகணுமா? அட யாரா இது? வாயை திறந்து சொல்லம்மா. சாரி. என்ன பிஸ்கட்டா? ஃபோட்டோ எப்படி? இது எப்படி? அமுக்கு. எப்படி? ரெண்டு பேர் எப்படி ஒரே மாதிரி குழப்பமா? மேஜிக்கா? போட்டோ வாங்க வாங்க. வேற யாராச்சும் ஆட்டத்தை பாரு. ஜெராக்ஸ் குட்டிங்களா? ஏன்பா அந்த நடு சென்டர் பொண்ணை தூக்கினா என்ன? எது? கட்டம் போட்ட ஃப்ராக் போட்டிருக்கே அந்த பொண்ணா? ஐயோ, எல்லாம் கட்டம் போட்டதுதான். அது யூனிஃபார்ம்டா. அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? இப்ப பாரு என் தொழில் திறமைய. எங்க காட்டுங்க. காட்டுறேன். பொண்ணு இங்க இருக்கு, அங்க என்ன பாரு. ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியாது. பாரு, பாத்துக்கு நேரு. ஹலோ. ஹலோ. What's your name? Name. Name क्या है? காது கேட்காதோ, வாய் உமையோ. என்ன பண்ண போறா?
ஸ்கூல் டீச்சர் பேசுறேன். சொல்லுங்க. அவ ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? அப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்கப்பா. நாங்க இனிமே சண்டை போட மாட்டோம்ப்பா. உங்ககிட்ட சாக்லேட், பிஸ்கெட், ஐஸ்கிரீம், ட்ரெஸ் எதுவுமே கேட்க மாட்டோம்ப்பா. ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்கப்பா. நம்மெல்லாம் சேர்ந்து ஒண்ணா விளையாடலாம்ப்பா. நாங்க வரும்போது வீட்டில் இருங்கப்பா. எனக்கு அழுகையா வருதுப்பா. சாரி சார், என்னால பேச முடியல. எந்த கூண்டோட சாவின்னு தெரியலையே. ஐயோ, என் எதிர்காலமே துவகையை வச்சுட்டு இருக்குதே. ஒன்னே ஒன்று உஷார் பண்ணிட்டா போதும். அவசரத்துக்கு துறக்க மாட்டியே. வயலுக்குட்டி நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டு கும்முனாயி நயன்தாரா மாதிரி டான்ஸ் ஆடணும்னே. என்னங்க இது? ஐயோ பாப்பு, பாம்பு சட்டை. இது எப்படி உங்ககிட்ட? வெளியே கிடக்குது. எப்படிங்க? என்னங்க இது? சூழல உள்ள பாம்பு மட்டும் தான் அங்கே இருக்குமா? போட பார்த்தீங்களா? இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக காடு தான். அங்கேருந்து ஏதாவது ஒன்று வந்து கழட்டி போட்டு போயிருக்குமா? போங்க போங்க, போய் பசங்களை சுற்றி காட்டுங்க போங்க. போன வாரம் தான் ஒன்று ராஜஸ்தான்லேருந்து வந்துச்சு. வர்ற வழியிலே ஒருத்தனை போட்டுட்டு தான் வந்துச்சு. ஒருவேளை அதான் இருக்குமோ? இது இங்கே இருக்குன்னா அப்போ அதானா? ஏன் அதைத்தான் கூட்டா முட்டமா? சொன்ன வை. அம்மா, ஐயோ முடியலடாப்பா. என்ன மறுபடியும் நடிச்சா? பெரிய சலங்கை ஒரு கமலஹாசன் நினைப்பா. வாய் திறந்து சொல்லுங்களேன். அந்த குழந்தைய தூக்குறோம். தூக்குறோம் இல்ல தூக்குற. எப்போதுமே சைல்டு சைக்காலஜி தெரிஞ்சு தட்டணும். எப்படி தட்டுறேன்னு பாருங்க. ஐட்டமும் வச்சிருக்கோம். நீங்க எப்படி தட்டுவீங்க எங்களுக்கு தெரியும். தட்டுங்க, போய் பார்க்கலாம். நாங்க ஒண்ணு கிளாப் கேஸ் இல்ல, இங்க நின்னே பாருங்க. பாக்குறேன், போங்க போங்க. யாரும் வராம பாத்துக்குங்க. ஹாய், யூ வாண்ட் சாக்லேட்? குண்டாயிருவேன் பயப்படுறியா? அதெல்லாம் ஆகாது, சாப்பிடு. என்ன அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கியா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. நான்லாம் குண்டாக முடியாது. ஏன்னா இந்த பாடி ஒரு முடிவுக்கு வந்து இப்படியே ஆயிருச்சு. அதனால நீ கொஞ்சம் சாப்பிட்டு மாமாவுக்கு தருவியா? பின்னாடியா? பின்னாடி என்ன இருக்கு? ஐயோ, இவனுக்கு எதுக்கு கேட்டு உப்புன்னு ஊதனவே போயிருப்பானே. சொன்னா கேட்டானா? கிளாப் கேஸ் வேணும்டா, உனக்கு வேணும். இததான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருந்தியா? உங்க சிக்கா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? வந்தா, காதலிச்சா, ஏமாத்திட்டா, போயிட்டாலே. என்னாச்சுங்க? 4 குழந்தைங்களை காணுங்க. காணுமா?
இங்கதாங்க எங்க சொல்லிருப்பாங்க. பதறாத காரியம் செதறாது. யோ ஏதாவது சொல்லிட போறேன். குழந்தைங்களை காணுன்ற பதறாது செதறாதுன்னு. ஆட மைக்ல சொன்னா அழகா வந்துட போறாங்க. ஹலோ, அவங்க எல்லாம் பாவம், டெஃப் அண்ட் டம். இத முதல்லயே சொல்லிருக்கலாம்லங்க. அப்படின்னா என்னங்க? முன்னெல்லாம் எப்படியா வாட்ச்மேனா வச்சாங்க? அவங்களுக்கெல்லாம் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ஆனா நான் தேடுற 4 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. யாரு? இந்த கலர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி 4 பேரு பாத்தீங்களா? பாத்தீங்களாவா? இப்பதாங்க போட்டோ எடுத்தேன். வாங்க என் கூட. இந்த பக்கம் வாங்க. மாஸ்டர், எப்படி இப்படி பப்ளிக்கா பிள்ளைகளை கடத்துறீங்க? ஐயோ, நானே பயந்து போய் கடத்திக்கிட்டு இருக்கேன். நீ வேற காமெடியா பண்ற. ஏங்க இங்கதாங்க நிக்க வச்சு போட்டோ எடுத்தேன். அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? ஐயோ முடியல. மாஸ்டர், இவ்வளவு தூரம் இதுகளை கடந்துறமே, இதெல்லாம் ஒருத்தா? உனக்கு விவரம் தெரியாம விளையாடிட்டு இருக்கேன். இரு, நானே ஃபோன் பண்ணி மேட்டர் சொல்றேன். வண்டி எடுத்துட்டு வர சொல்றேன். ஹலோ பாண்டியா, நான் தாண்டா பேசுறேன். ஷூ இல்ல, ஷூக்கு பின்னாடி வண்டி எடுத்துட்டு வாடா. ஐயோ, இங்கிலீஷ் ஷூ மிருக காட்சி சாலைக்கு பின்னாடி வண்டி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாடா. என்ன டென்ஷன் பண்ணாதே. மாஸ்டர், இதுங்களுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. இதுங்களோட வீட்டு நம்பரை எப்படி சொல்லும்? ஐயோ, எழுதி காட்டுவாங்கப்பா, இல்லன்னா விரல காட்டுவாங்க, போனை கொடுத்தா குத்தி காட்டுவாங்க. அப்படியா? எங்க காட்டுங்க. என்ன வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நடத்து நாடகத்தை. டாடி டாடி, அப்பா அப்பா, மம்பி மம்பி, அப்பா அம்மா, போன் போன், மேதே நம்பர் போட்டு கொடுக்குறீங்களா? எதுக்கு இப்ப மேஜ சுந்தராஜ் மாதிரி 2 தடவை சொல்றீங்க? ஐயோ, எனக்கு டென்ஷனா இருக்குது. முதல்ல பண்றோம், எனக்கு பயமா இருக்குது. இல்ல சரி கொடுங்க அப்பா. போன் 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 போன். போட்டுச்சு வாங்க. ஐயோ, கை என்ன உதறது, எடுத்து பேசுங்க சீக்கிரம். ஹலோ, குறுக்க பேசாம நாங்க சொல்றத மாத்திரம் கேளுங்க. உங்க குழந்தைகளை நாங்க தூக்கிட்டோம். உங்க 4 பசங்களும் இப்ப எங்க கஸ்டடியில இருக்காங்க. தலைக்கு 10 லட்சம்னா கூட 4 பேருக்கு 40 லட்சம் ஆச்சு. இங்க எப்படி எப்ப வந்து கொடுக்கணுங்கிறத நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுவேன். உஷாரா இருங்க. நான் சுகர் மாத்திரை போடல. இந்த டென்ஷன்ல ஒரே ஷிவரிங்கா இருக்கியா? அது ரொம்ப ஓவரா ஆடுது. கொடுங்க போனை, நான் வச்சுக்கிறேன். வை 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 வை. 10 நாளும் தலைக்கு 40 லட்சம் ரூபாய். வாங்க. என்னாச்சுங்க? பேய் அடிச்ச மாதிரி இருக்கீங்க. யார் போன்ல? பசங்களை கடத்திட்டோன்னு யாரோ ஃபோன் பண்றாங்க. கடத்திட்டாங்களா? தமாஸ் கிமாஸ் பண்ணிட்டு இருக்க போறாங்க. யோ, குழந்தைங்க விஷயத்துல யாரா போய் சொல்வாங்களா? ஏங்க, கடத்தினவங்களுக்கு எப்படி உங்க நம்பர் தெரிஞ்சு? பசங்க சொல்லிருக்கலாம். கண்டிப்பா இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கணும். அந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்க. நம்பர் பிஸிங்க. ஹலோ, நீங்களா? சொல்லுங்க மாமா. நான் சொல்றத கேட்டுக்க. துணியை எடுத்துக்க. அந்த இடத்துக்கு இல்லடி, துணி எடுத்து வச்சுக்க. என்ன மாமா, வீட்டு கூட வராம அப்படி எங்க தான் கூட்டிட்டு போற? நம்ம நேரா மலேசியாக்கு போறோம். அங்கிருந்து சிங்கப்பூர் போறோம். அப்படியே துபாய் போறோம். அங்கிருந்து முடிஞ்சா அமெரிக்காவுக்கு போறோம். என்ன சொல்ற? ஹலோ 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 மாமா, நான் பேசுறது கேக்குதா? நானே மறுபடியும் கூப்பிடுறேன். வை வை, போனை வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன குழந்தைகளை விட்டு மேல வயடிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் ஆடாம அசையாமல் இல்லடா. அது நம்ம ஒண்ணும் பண்ணாது. நம்ம பயப்படுறோம் தெரிஞ்சு வச்சுக்கோ. அது போட்டு தள்ளிடுடா. கூடாம இருடா. ரொம்ப பெருசா இருக்கேன். எதிர்பார்க்கல. அதான் இந்த கதிர். நல்லவங்களுக்கு எப்பவுமே நான் கதிர். ஆனா உங்களை மாதிரி கெட்டவங்களுக்கு கதிர் வீச்சு. டேய், நான் வாடி பேசிட்டே இருக்கேன். அந்த பயம் இல்லாம 2020 மேட்ச் நான் பாக்குறீங்க.
டயல் பண்ணு. பயப்படவே பயப்படாதீங்க. நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. ஓகேவா? அசையாம அப்படியே இருக்கணும். ஐயோ எவ்வளோ பெருசு. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அனைவரும் பூங்கா விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். என்ன குழந்தைகளை காணுங்க. எந்த குழந்தைங்க? அந்த 4 குழந்தைகளை காணோம். யாரும் உள்ள போக கூடாது. நான் உள்ள போகணும். சொன்னா கேளுங்கம்மா. நான் குழந்தைகளோட அம்மாங்க. எனக்கு இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். சார், வாட்ஸ் ஹேப்பனிங்? அவங்க ஏன் பசங்க சார்? என்னாச்சு பசங்களுக்கு? எனக்கு என் பசங்களை பார்க்கணும் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். மேடம், உங்க பயம் என்னன்னு நல்லாவே புரியுது. பாம்புங்கிறது மற்ற மிருகங்கள் வந்து சாதாரணமா டக்குன்னு கண்ணுக்கு தெரியறது இல்ல. எங்க வேணாலும் இருக்கலாம். 1000 ஏக்கர் ஜூ இது மேடம். நீங்க உள்ள போய் உங்களுக்கு ஏதாவது ஆனாலும் அது உங்க குழந்தைங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் தைரியமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகாது மேடம், ப்ளீஸ்.
ஜூ விட்டு வெளியில் ஓடி வரும்போது என் செல்ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஒரு கால் பண்ணிக்குவேன் சார். ரிங் கொடுத்தா ஓடி வருவான். உள்ளே இருக்கிறவங்களே வெளியே ஓடி வந்துட்டாங்க. பாம்பு தான் சுற்றுது. யாருக்கே மிஸ்டு கால் கொடுக்க போகிற? ஜூக்கு வெளியில் விழுந்திருந்தா யாராவது எடுத்து கொடுப்பாங்களா சார்? இந்தா. ஏங்க நான் மேப்ல காமிச்ச இடம் இதாங்க. வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். எஸ் சார். இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். மீடியா சும்மா தேவையில்லாமல் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல் சார். ஓகே சார். இல்லை சார். சார் நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன் சார். பட் தேர் நாட் ஜஸ்ட் லெட்டிங் அஸ் இன். ஜூ ப்ரோட்டோகால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட் சார். யா, இப்போதைக்கு அவங்க ஆளு தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இட் சீம்ஸ் வி கான்ட் கோ இன்சைட். நீங்களே ஹேண்டில் பண்ணிடுவீங்க? தேவனா சொல்லுங்க, நான் வரேன். டெஃபினெட்லி சார். நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன். இல்லாட்டி ஐ வில் ஜஸ்ட் டேக் சம் மெஷர்ஸ். என்னாச்சு? இங்க எங்கேயோ ஒரு மரம் உழுக போகுது. நான் கூட பாம்போன்னு நினைச்சேன். ஐயோ வாங்க. ஏமா தனியாவே சுத்தக்கூடாதுப்பா. நல்ல வேலை பாட்டில் உடையில. வெல்கம் பேக். ஒரு பாம்பு கிட்ட 4 குழந்தைங்க மாட்டிக்கிட்டு எந்த நேரத்துல எது வேணா ஆகலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவா அந்த குழந்தைங்களோட அம்மாவோட இன்டர்வியூ. மேடம், உங்க கணவரோட டிவோர்ஸ்னு கேள்விப்பட்டோம். உங்க 4 குழந்தைங்களுக்கும் எப்ப வேணா எது வேணா ஆகலான்ற சிச்சுவேஷன்ல உங்க மனநிலை எப்படி இருக்கு? தமிழ்ல சொல்லணுமா இல்ல இங்கிலீஷ் ஹிந்தில சொல்லணுமா? whichever language you comfortable with them. கேமரா பார்த்து பேசுங்க. லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. நீங்க பேசி முடிச்சதும் UI TV பாருங்க பாத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் கட் கட் கட். நான் கேட்கறதப்பெல்லாம் எனக்கு எல்லாம் கொடுத்த கடவுள் திடீர்னு இன்னைக்கு மனசு மாறி என் வாழ்க்கையில் கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம் முடிவு பண்ணுறாரு போல இருக்கு. ஒரே நாள் நான் நேசிக்கிற மனைவிட்டும் டைவர்ஸ். அங்கே என் குழந்தைங்களுக்கு ஏதோ ஆபத்து. எதுவுமே நம்ம கையில் இருக்கும்போது அவரோட வேல்யூ தெரியறதில்ல. நம்ம கைவிட்டு போகும்போது தான் அதான் நம்ம வாழ்க்கைன்னு புரியுது. இப்போ எனக்கு புரியுற மாதிரி. நீங்களும் உங்க வைஃபும் டிவோர்ஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டோம். உண்மையா? என் வீட்டு பிரச்சனை கூட மீடியாக்காரங்க உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கேன். அப்படி இல்லை சார். நான் என் குழந்தைங்களுக்கு என்னாச்சு பார்க்கணும். வழி விடுறீங்களா? சார் ஒரே ஒரு கொஸ்டின். சொல்லுங்க சார். நீங்க ஒரு தரோ ஜென்டில்மேன், டீ டோட்டலர், குழந்தைங்கன்னா உயிர். அப்புறம் எதுக்கு சார் அவங்க உங்களை டிவோர்ஸ் பண்ணும்? நான் போட்டு வைக்கிறீங்களோ? நீங்க மேரிடா? எஸ் சார். பக்கத்துலேயே இருந்தாலும் சதா சர்வகாலமும் பிஸ்னஸ், ஆஃபீஸ், லேப்டாப், பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லைனாலும் மனசு விட்டு பேச நினைக்கும் போது பக்கத்தில் புருஷன் இல்லைனா நீங்கள் டிவோர்ஸ் வாங்க மாட்டீங்களா? பட் எனிவேஸ் இப்போ கூட உங்ககிட்டலாம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தை நீ ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா நான் கோர்ட் வாசல் மிதிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அது இல்லை சார். குழந்தைங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு கமர்ஷியல் பிரேக் போகிற அளவுக்கு உங்கள் விஷயம் கிடைச்சில்ல. இப்போ ஆளை விடுங்க ப்ளீஸ். கவலைப்படாதீங்க மேடம், உங்க குழந்தைங்க கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. என்னம்மா சொல்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ராஜா. யாரு கேட்டாலும் தேடுறேன்னு சொல்றாங்க. எதுவும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ள போகவும் விட மாட்டேங்கிறாங்க. தைரியம் விடு, வாய் விடு. ஸோ ஐம் ராஜா, உள்ள மாட்டிட்டு இருக்க குழந்தையோட அப்பா. என்ன சிச்சுவேஷன் சார் உள்ள?
அவங்களுக்கு கேட்க முடியாம பாவம் அவங்களும் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியாம பட் we are still doing our best. என்ன சார் சொல்றீங்க? உள்ள என்ன நடந்துட்டு இருக்கிறது சின்ன குழந்தைங்க சார். ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன். ப்ளீஸ் எதுவும் சீக்கிரம் பண்ணுங்க. We totally understand sir. இவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இல்லைங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் கூட வாங்க. நீங்க நிஜமாவே இந்த ஜூல வேலை பாக்குறீங்களா? குழந்தைங்களை காட்டுவீங்கன்னு பார்த்தா எங்கெங்கயோ கூட்டிட்டு வரீங்க. என்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு. பெப்பர் சிக்கனா? நம்ம பாட்டியோ? ஏங்க இது வாட்ச் டவருங்க. இது வாட்ச் டவரா? வாட்ச் டவர்னா வாட்ச் டவர் மாதிரி. இது மேலே ஏறி நின்று பார்த்தோன்னா மொத்த ஜூன் தெரிஞ்சிடும். அப்புறம் குழந்தைங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வாய்க்கு வந்ததை பேசுறீங்க. யானைக்கு தும்பிக்கை இருக்கோ இல்லையோ, மனுஷனுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சரி, நீங்கள் லேடிஸு தலை கிர்றணும், நீங்கள் இங்கே உட்காருங்க. நான் சர்ன்னு போயிட்டு சர்ன்னு வரேன். ஓகே? பார்த்து கை தட்டுங்க, கை வலிக்க போகுது. சொன்ன மாதிரியே சர்ரன் போயிட்டு சர்ரன் வந்துட்டீங்க. நான் எப்பவும் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். ஷோ, இது உங்க பாக்கெட்ல இருந்து விழுந்துச்சு. பபிள் கம்மா? ஏங்க எந்த ஊர்லங்க கோடு போட்டு ரவுண்ட் ரவுண்டா பபிள் கம் விக்கிறாங்க? தூக்க மாத்திரங்க. ஓ, தூக்க மாத்திரை தானா? தூக்க மாத்திரை தானாவா? ஒருத்தன் இவ்வளவு தூக்க மாத்திரை வச்சிருக்கானே, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? என்னையா காரணம்? லவ் ஃபெயிலியர் தானே? கிண்டலா போச்சு. ஆனா ஒண்ணு உறுதிங்க, இன்னைக்கு சாயந்தரம் என் காதலி கழுத்துல 3 மணிக்கு தாலி ஏறும்போது என் உயிர் பிரிஞ்சு போயிடும். அதை நினைச்சு அவ ஒவ்வொரு கல்யாண நாளும் கண்ணீர் சிந்தி துடிக்கல. ஒரு டேஷும் நடக்காது. நல்ல வேலை, ஒன்ன மாதிரி ஒரு கோழையை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சந்தோஷப்படுவா. வாய பாரு, ரேடியோ மாதிரி வளவலன்னு. வாயா. பாவம் பாம்பு, அதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க, இதை விட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இருங்க. வழி விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வழி விடுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன சபா, என்ன சிச்சுவேஷன்? சார், இளையோதிர் காலம், பாம்பு எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போதைக்கு பாவம் குழந்தைங்க வேற. ஓ, டெஃப் அண்ட் டம்மா இருக்காங்க. கரெக்ட் சார். இப்போதைக்கு இந்த ஜூ இன்சார்ஜ் 4 பேரும் பிள்ளைங்களோட டீச்சரும் உள்ள இருக்காங்க சார். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அமைச்சர் சம்பத் அவர்களை, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர். காலையில இருந்து இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பொதுமக்களும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, எல்லாரும் அவங்களோட கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு அமைச்சரான இவர் நல்லா ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு சாவகாசமா வராருனா அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா? ஸ்டேடியம் வித் அஸ் கேமராமேன் சங்கருடன் மேனுகா. மேனுகா அலியாஸ் கள்ளக்குறிச்சி நாகலட்சுமி. மை காட், போன மாதம் ஈசிஆர் ரோட்டில் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோடா காரில் சென்சார் செய்யப்படாத நிலையில் போலீஸில் மாட்டினீங்க. பொண்ணு மீடியா அப்படின்றதுனால விட்டுட்டாங்க. ஒரு சாதாரண வேலை பண்ணுறவங்க கூட காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது பெட்ரூம் ஃபேன் ஆஃப் பண்ணோமா, கேஸை க்ளோஸ் பண்ணோமா, பாத்ரூம் ஹீட்டரை ஆஃப் பண்ணோமான்னு செக் பண்ணிவிட்டு கதவை போட்டுறப்போ அன்னைக்கு கட்டுற இபி பில்லை பற்றி ஞாபகம் வந்து அதை போய் எடுத்துகிட்டு வந்து கதவை மூடி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஞாபகம் வருது செல்ஃபோனை சோபாவில் வச்சுட்டேன்னு. அதை எடுத்துகிட்டு அவன் கிளம்புறதுக்கு மினிமம் 20 நிமிஷம் ஆகும். ஒரு மினிஸ்டர் ஒரே ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர், எத்தனை பிரச்சனை, எத்தனை டிசிஷன், எத்தனை கையெழுத்துகள் தெரியுமா மிஸ் மேனுகா அலியாஸ் கள்ளக்குறிச்சி நாகலட்சுமி? நவ் இஃப் யூ விஷ்
எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சாரி சார். அது இல்லை சபா, 4 இன்சார்ஜும் ஒரு டீச்சரும் உள்ளே போய் என்ன பண்ணிட போகிறாங்க? ஃபயர் சர்வீஸ் மேன், பாம்பு எக்ஸ்பர்ட் யாரையாவது வர வச்சா அது கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு என்ன இது, எல்லாரும் ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்க்குற மாதிரி வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறீங்க? யாருங்க ஃபோன்ல இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? குழந்தைங்களோட அப்பா. அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? ஹலோ சார், இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா குழந்தைங்க நான் கிடைச்சிருவாங்க. மறுபடியும் கூப்பிடுறேன். ஆமா சார், உள்ள என்ன சார் நடந்துட்டு இருக்கு? யாரும் ஒரு தகவலும் சொல்ல மாட்டாங்க சார். அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் நாம் எங்கேயோ மீட் பண்ணியிருக்கோமே. உங்கள் டென்ஷன் எனக்கு புரியுது. அந்த குழந்தைங்க பாவம், காது கேட்காததும் வாய் பேச முடியாததும் தான் பிரச்சனையே. காது வாய் சரியில்லைன்னா என்னப்பா, கண்ணுதான் நல்லா இருக்க குழந்தைங்களுக்கு. உள்ளதானே அந்த மூடி கிடக்கிற ஹோட்டல் இருக்கு, அதோட லைட் எல்லாம் போட்டா குழந்தைங்க சுலபமா வெளிச்சத்தை பார்த்தா வந்துட போகுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிட போகுது, அதை விட்டுட்டு பேசுறாங்க பேச்சு. கரெக்ட். ஆனா இந்த நேரம் பார்த்து கரண்ட் இல்லையே. என்ன சொல்றீங்க சார்? ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா உள்ள ஜெனரேட்டர் இருக்கும் சார். இருக்கலாம் சார். 6 மாசம் இந்த இடம் பூட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். வேலை செய்யமான்னு தெரியல சார். நான் ட்ரை பண்றேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார். ஆனா உள்ள பாம்பு இருக்கே. உள்ள என் குழந்தைங்களும் இருக்காங்க சார். சபா, நீங்களும் உள்ள போங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எஸ் சார். என்னங்க சைன் போர்டு தப்பு தப்பா காட்டுது? வெளியே ஓடி வந்தவங்க தட்டி விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வழி தெரியலையே. நான் வேணா வெளியில் இருக்கிற கான்ஸ்டபிள் கால் பண்ணி அங்கே இருக்கிற ஜூ ரேஞ்சர் கேட்க சொல்கிறேன். ஓகே. ஹலோ லிங்கம். குழந்தைங்களோட அப்பாவா? யோ சும்மா இரியா. ஹலோ சார், தேடி சொல்லுங்க, வந்துடுறோம். பழைய ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒன்று இருக்காமே, அங்க வர சொல்றேன். ஓ அதுவா? வாங்க. இங்க எதுக்கு நம்மள வர சொன்னாங்க? ஒருவேளை டீ குடிச்சு தேரலான்னு. யோ எப்படியா நீ மட்டும் டென்ஷன் இல்லாம இருக்க? டீச்சர், புயலா பார்த்திருப்பீங்க, சுனாமியை பார்த்திருப்பீங்க, பூகம்பத்தை பார்த்திருப்பீங்க, ஏன் சிவனோட நெற்றிக்கனை கூட பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த கதிரு டென்ஷன் ஆகி மட்டும் நீங்க பார்த்திருக்கீங்க. பொம்பளை கத்தி பார்த்திருக்கியா? பொத்திக்கிட்டு இரு. குழந்தைங்களுக்கு I'm extremely sorry sir. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தா. நீங்க தான் கதிரா? சார் கிளாட்டி மீ. சார் இந்த ரெஸ்டாரண்ட் ஜெனரேட்டர் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு ஜெனரேட்டரா? அது அங்கே தான் சார் இருக்கு. போயிட்டாங்களா? அப்போ சும்மா தான் கேள்வி கேட்குறாங்களோ? கதர் டீசல்லாம் இருக்கும்ல? அதான் இருந்தாலும் இருக்கலாம் சார். நான் தான் சொன்னேன் சார், ரொம்ப பழசு. ஆன் பண்ணி பல மாசம் ஆச்சு சார்.
நான் தான் சொன்னேனா சார் இது வேலைக்கு ஆகாததுன்னு. கதர் சார் இந்த வெளிச்சம் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? எல்லா இடத்துல 6 மணிக்கு போகும் சார். ஆனால் இங்கே ஒரு 5:30 மணிக்கெலாம் போயிடும் சார். சுற்றி மரம் இருக்குல்ல. மிஸ்டர் ராஜன் வி ஜஸ்ட் ஹேவ் ஃபன். சார் இது ஆன் பண்ணி என்ன சார் பண்ண போறீங்க? வெளிச்சம் போகிறதுக்கு ஜென்ரேட் ஆன் பண்ணா இந்த லைட்லாம் எரியும். இந்த லைட்லாம் எரிஞ்சா கண்டிப்பாக அதை பார்த்து குழந்தைங்க வருவாங்க. வரணும். பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒருவேளை இதை பார்த்துட்டு பாம்பே வந்துருச்சுன்னா? போய் மகுடி ஊது. உருப்படியா ஒரு ஐடியா கொடுக்க தெரியல. கேக்குற கேள்வி பாரு.